விஜய் அவர்கள் வந்து இத்தனை நாளா பேசாத ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு பேசியிருந்தாரு. எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரா கேட்டிருந்தாரு. அதே தான் சொல்றாரு. வந்து நான் கேரியருடைய உச்சத்துல இருந்தேன். நான் ஒரு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு உச்ச நட்சத்திரம் தான். நான் பார்க்காத காசு கிடையாது. நான் இப்ப போய் நடிச்சுனா கூட காசு கொடுக்க ரெடியா இருக்காங்க. வருஷத்துக்கு 4 படம் நடிச்சா கூட 1000 கோடி வந்துடும். எனக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த கட்சி ஆரம்பித்து அதில் வரக்கூடிய காசுல நான் வந்து சாப்பிடணும். இதுல இருந்து ஒரு ரூபாய் கூட நான் திருட மாட்டேன். அப்படி எனக்கு ஒண்ணும் கிடையாது. வந்து இவ்வளவு நாள் இருந்துட்டேன். நான் எனக்கு அன்பை காட்டிட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்களேன். இதுதான் நல்ல ஒரு இதுதான் கரெக்டான இது. வந்து நீங்க விஜய் ஏன் இறங்கி வர மாட்டேன்றாருலாம் ஒரு விமர்சனம் இருந்தது. அப்படியே இதுவாவே இருக்காரு, கெத்தாவே இருக்கிறாரு, இதுவா இருக்கிறாரு. இது இறங்கி வரத்தை தாண்டி இங்க மேல இவ்வளவு அன்பை வச்சிருக்கிறீங்க. நான் உண்மையிலே அரசியலுக்கு நிறைய பேர் கூட டவுட்டா இருந்தது. ஏன் இவரு அரசியலுக்கு வராரு? இவரு நல்லா தானே இருக்கிறாரு. ஏன்னா நீங்க இந்தியா முழுக்க இருக்கிற திரை நட்சத்திரங்கள் அரசியல்வாதியாக மாறினவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா 99 விழுக்காடு அவர்கள் ஃபீல்ட் அவுட் ஆனவர்கள் தான். உச்சத்துல இருக்கும்போது யாரும் வர மாட்டாங்க. அது பயங்கரமான சேஃப்டி. அது அரசியல் சாதாரண விஷயம் கிடையாது. வந்து நீ இறங்கி பாரு, அப்புறமா தான் தெரியும். இந்த மாதிரி இப்ப இறங்கி பார்த்த பிறகுதான் தெரியுது. வந்து இறங்க. ஆனால் இறங்கி பார்த்த பிறகு இவ்வளவு பெரிய செல்வாக்கு, இவ்வளவு பெரிய ஆதரவு, இவ்வளவு பெரிய அன்பு இதெல்லாம் இருக்கும் பொழுது கொடுங்க, ஒரு வாய்ப்பை கொடுங்களேன். 2 பேருக்கு தான் மாறி மாறி கொடுத்துட்டு இருக்கீங்களே, கொடுங்க. நான் நல்லது பண்ணலாம், கேளுங்க. என் ஆளை வந்து ஒரு ரூபாய் 10 பைசா திருடிட்டானா நீங்க சொல்லுங்க. நீங்க அங்கேயே நான் கேட்கிறேன். நான் அப்படி ஒரு எண்ணமே கிடையாதுங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டுங்க. நான் பேரு, புகழ், பணம், வெளிநாடு இது வாங்கி தான் நான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்படி அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டது மிக மிக சரியான ஒரு விஷயம். அதுல தப்பே கிடையாது.